எனக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்குங்க. நான் வாழ்ந்த இப்படி தான் வாழ்வேன். நான் பிறந்த வாழ்ந்தேன் செத்தேன் அப்படின்னு சாவ மாட்டேன். நான் பிறந்தேன் வாழ்ந்தேன், எங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றினேன், சாதிச்சேன், செத்தேன். லவ் பற்றி சொல்லணும்னா பொதுவாகவே இந்த டியூவல் சிம்பிள் இருக்க ராசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சபிக்கப்பட்ட ராசிங்க. லவ் வந்து ஃபெயிலியர்ஸ் தான் நோக்கி போகும். மிதுனம் பயங்கர புத்திசாலி. அந்த புத்திசாலித்தனத்தான லவ்வையும் இவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த 2 லவ் பண்ணும்போது, இந்த 2 ராசியை லவ் பண்ணும்போது பெரும்பாலும் ஃபெயிலியர்ஸ் ஆகிடும். தனுசு ராசி ஜென்ஸ் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா காலபுருஷனுக்கு 9வது ராசி, குருவனோட ராசி, உபய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வந்து பாருங்க தனுசு ராசி பிரின்சிபல்ஸோடு தான் வாழ்வாங்க. எனக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்குங்க. நான் வாழ்ந்தேன் இப்படி தான் வாழ்வேன். நான் பிறந்தேன் வாழ்ந்தேன் செத்தேன் அப்படின்னு சாவ மாட்டேன். நான் பிறந்தேன் வாழ்ந்தேன், எங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றினேன், சாதிச்சேன், செத்தேன். இப்படி நிறைய பிரின்சிபல்ஸ் அப்படின்றது இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா தனுசுக்கு உண்டுங்க. ஒழுக்கம், கட்டுப்பாடு, எவ்ரிதிங் ஷுட் பி இன் அ சிஸ்டமிக் மேனர். there should be a time to eat, there should be a time to sleep, there should be a time to study அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பாருங்க நான் ஒரு ரூல்ஸ் போட்டுப்பேன், ஒரு நார்ம்ஸ் போட்டுப்பேன், ஒரு ரெகுலேஷன்ஸ் போட்டுப்பேன், ஒரு கட்டுப்பாடு போட்டுப்பேன், என்னை சுற்றி ஒரு வட்டம் போட்டுப்பேன். அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் வாழ்வேன். ஏன்னா நான் நினைப்பேன் என்னோட மூதாதையர் இதை தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, என்னோட ஃபேமிலி இதை தான் சொல்லி கொடுத்துச்சு, தொன்று தொட்டு எங்கள் குடும்ப கலாச்சாரம் இதுதான், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் இதை தான் வந்து பண்ணிட்டு வந்தோம். மேன்மையான எண்ணங்கள், உயர்ந்த கொள்கைகள் எல்லாம் இருக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா தனுசு. காரணம் என்ன அப்படின்னா அது குருனோட ராசி. குருனாலே வந்து பாருங்க ஒரு இயற்கை சுபர், முழு சுபர், தேவகுரு இல்லையா, அவருக்குன்னு சில கேரக்டர்ஸ் இருக்கு. பொதுவாக வந்து பாருங்க ராஜாக்கள் இருந்தாலும், ராஜாக்கள் கீழே குரு இருந்தாலும், இவங்க குருவா இருந்தாலும் ராஜாக்கள் தான் இவங்க கிட்டே இறங்கி வரணுமே தவிர இவங்க ராஜா கிட்டே இறங்கி போக மாட்டாங்க. நாட்டை ஆள்ற அரசனாவே இருந்தாலும், சக்கரவர்த்தியா இருந்தாலும் குரு கிட்ட அவங்க தான் வந்து பண்ணியணும். இவங்க போய் ராஜனை பார்த்து பண்ணிய மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இயற்கையாகவே உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த சிம்பிளை பாருங்க, ஒரு குதிரை இருக்கும், ஒரு ஆண் இருக்கும். ஸோ இது வந்து டியூவல் சிம்பிள் பர்சனாலிட்டி. டியூவல் சிம்பிள் அப்படின்னாலே வந்து பாருங்க இவங்களுக்கு ஒரு மிருகத்தினோட ஒரு குணமும் உண்டு. குதிரை மாதிரி ஒரு அட்டமெண்ட்டாக சில விஷயத்தில் ஒரு மைண்ட் வந்து பாருங்கள் நான் முடிவு பண்ணிட்டது. ஆனால் நான் முடிவு பண்ணிட்டது அப்படின்றத ஹார்ஷாக நான் மேனிஃபெஸ்ட் பண்ண மாட்டேன். சிம்மம் நான் முடிவு பண்ணிட்டேன், நான் சொல்கிறேன் நீ கேளு அப்படின்றது சிம்மம் டேரக்டாக சொல்லும். இவங்க நான் முடிவு பண்ணிட்டது தான் அப்படின்றத சைலண்ட்டாக வந்து டீல் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யாருன்னா, என் மனசில் நான் முடிவு பண்ணிட்டு அதை மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னாலும் அதை நான் வந்து ரொம்ப ஹார்ஷாக மேனிஃபெஸ்ட் பண்ண மாட்டேன், எக்ஸிபிட் பண்ண மாட்டேன். நான் யார் அப்படின்றத முழுசும் பிரதிபலிக்க மாட்டேன் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ வந்து பாருங்க இவங்க வந்து ஒரு ஃபேமிலியில் பிறக்கிறாங்க, ஒரு கூட்டு குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கூடையும் நல்ல பாசமாக குழந்தை பெறுவோம் அப்படின்றது கழியும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க இவங்க ஒரு ஸ்கூல் போகிறாங்க, ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் ஒரு 9ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. அப்படின் போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எல்லார்கிட்டையும் ரொம்ப இன்டிமசியாக பழகுறாங்களா? கிடையாது. எல்லார்கிட்டையும் ஹாய் பை, தாமரை இலையில் தண்ணி மாதிரி பழகுவாங்க. அப்போ இன்டிமசி யார்கிட்ட பழகுவாங்க? என்ன மாதிரி என்னை ஒத்த சிந்தனைகள் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கணும். அதாவது அவங்களோட ஒரு சிந்தனைகளும் என்னோட சிந்தனைகளும் ஒத்து போகணும், மேட்ச் ஆகணும். அவங்களோட குடும்பம், அவங்களோட ஒரு பாரம்பரியம், அவங்களோட கௌரவம், எந்த குடும்பத்து பையன். ஸோ இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே பார்த்து தான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்றது அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ எல்லாருக்கூடையும் வந்து தகுதி தராத்தரம் எல்லாம் பார்த்து தான் நான் பழகு அப்படின்னு அர்த்தம். இங்கே தகுதி தராத்தரம் அப்படின்றது வந்து பாருங்க நம்ம ஜாதி பற்றி சொல்றது இல்லை, அந்த குடும்பத்தினோட ஒரு மரியாதை அப்படின்றது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, குல கௌரவம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி நான் நிறைய விஷயத்த பார்த்து தான் பழகுவேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் லவ் பற்றி சொல்லணும்னா பொதுவாகவே இந்த டியூவல் சிம்பிள் இருக்க ராசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சபிக்கப்பட்ட ராசிங்க. லவ் வந்து ஃபெயிலியர்ஸ் தான் நோக்கி போகும். ஏன்னா இவங்க வந்து பாருங்கள் எல்லாத்துக்கும் ரூல்ஸு, நார்ம்ஸு, டேர்ம்ஸு, கண்டிஷன்ஸு, லொசுக்கு எக்ஸெட்ரா 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 அப்படிம்பாங்க. ஆனால் அந்த பிள்ளை அதெல்லாம் ஃபாலோ பண்ணுற பிள்ளையா இருக்காது. பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, மிதுனத்தை லவ் பண்ணுவாங்க. மிதுனத்தை லவ் பண்ணால் அது நல்ல அதி புத்திசாலி, இது வந்து ஒத்து வராது. ரிஷபத்தை லவ் பண்ணுவாங்க. ரிஷபத்தை லவ் பண்ணும்போது அது லவ்னு கடந்து நம்மளை வந்து குழப்புறாயா, நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா சல்ல பண்ணுறாயா அப்படின்ற மாதிரி அவள் லவ்னு சல்ல பண்ணுவா. இவங்களுக்கு பெருசாக அந்த மாதிரி லவ்னு ரொமான்டிக்காக இருக்கிறது பிடிக்காது. புரியுதுங்களா? இவங்களும் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. பட் பியாண்ட் தட் ரிஷபம்னோட எக்ஸ்பெக்டேஷன் இவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. மிதுனம் பயங்கர புத்திசாலி. அந்த புத்திசாலித்தனத்தான லவ்வையும் இவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த 2 லவ் பண்ணும்போது, இந்த 2 ராசியை லவ் பண்ணும்போது பெரும்பாலும் ஃபெயிலியர்ஸ் ஆகிடும். அதை தவிர மீதி ஏதோ ஒரு பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே. ஆனால் பெரும்பாலும் லவ் ஃபெயிலியருங்க இந்த 2 ராசியே இல்லை. அதான் சபிக்கப்பட்ட ராசி அப்படின்னு சொன்னேன். சரிங்களா?
கல்யாணம் அப்படின் போது கவனம் தேவைங்க. ஏன்னா நிறைய வந்து பாருங்க தனுசு தப்பான ஒரு லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ணி அவஸ்தப்படக்கூடிய பர்சனாலிட்டிஸ் எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து என் ஒய்ஃப் ரொம்ப ஐடியலாக இருக்கணும். ஐ நீட் ஐடியல் ஒய்ஃப் ஃபார் மீ. எங்கே போக தேடுறது நம்ம? என் ஒய்ஃபு ரொம்ப நீட்டாக, ப்ளசண்ட்டாக, டீசெண்டாக, அட்ராக்டிவாக, அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அடக்கமாக, ஒடுக்கமாக, அமைதியாக, எனக்கு கட்டுப்பட்டு, என் குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு, எங்களோட குடும்பத்தினோட கலாச்சாரத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணி, எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி, இதுக்கெல்லாம் நம்ம எங்கே போவோம்? முடியாது இல்லைங்களா? ஸோ ஒரு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர்ஸ் நோக்கி போகும். கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அப்படியே லவ் பண்ணிக்கிறாங்க, லவ் ஃபெயிலியர் ஆகலை, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவஸ்தை தான். லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின் போது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உங்ககிட்ட கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாருங்க குரு ஆதிக்கம் பெற்ற ராசி, ஆண் ராசி, நெருப்பு ராசி. வந்து பாருங்க ஒய்ஃப் கிட்ட ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் பொறுமையாக போவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? வளவலன்னு பேசுறது, சண்டை போடுறது, அமக்கலம் பண்ணுறது அதெல்லாம் இல்லை. ஒய்ஃப் வந்து இவங்களை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஏறி மெரிக்க ஆரம்பிச்சாங்க. நான் சொல்றதுல நீ கேளு, உன் குடும்ப கலாச்சாரம் ஒரு மண்ணாங்கட்டியே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், எனக்கு என்னோட உரிமைன்றது ஜாஸ்தி, எனக்கு பெண் உரிமைன்றது இருக்கு அப்படின்றதுலாம் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஒரு லெவலுக்கு மேலே டாலரேட் பண்ண மாட்டாங்க. சரிம்மா தாயே, உனக்கு இந்த உன்னோட உரிமை தானே வேணும், தாராளமாக போய் நீ உன் உரிமையோட வாழுமா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சிடுவாங்க. பெருசாக வந்து கடைசி வரைக்கும் நான் காலில் விழுந்து நான் கல்யாணம் பண்ணிக்கினேன், நீ தான் எனக்கு எல்லாமே, நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன், நீ இல்லாமல் எப்படிமா என்னால் வாழ முடியும் அப்படிலாம் பேசுகிற ராசி தனுசு கிடையாதுங்க. ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் தே கேன் டாலரேட். எதுக்காக டாலரேட் பண்ணுவாங்க? அது கூட வந்து பாருங்க அவங்க மேலே இருக்க பெரிய அன்புனால டாலரேட் பண்ண மாட்டாங்க. என் குடும்ப கௌரவம் உன்னால கெட்டு போயிடக்கூடாது, என் குடும்ப கௌரவத்துக்கு நான் வந்து ஒரு பங்கம் விளைவிக்கக்கூடாது, களங்கம் விளைவிக்கக்கூடாது அப்படின்னு என் ஃபேமிலிக்காக நான் நிறைய டாலரேட் பண்ணுவேன். பியாண்ட் தட் நீ ரொம்ப வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மாற்றி நீ பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது நான் உன்னை டாலரேட் பண்ண மாட்டேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் பிரேக்கப் பண்ணிப்பேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுஷனோட கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க ஒரு வளவலன்னு பேசக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அத்தாரிட்டேட்டிவான பேச்சு அப்படின்றது இருக்கும், ஒரு கமாண்டிங் பேச்சு அப்படின்றது இருக்கும். அந்த கமாண்டிங் பேச்சு அப்படின்றது வந்து பாருங்க சிம்மம் மாதிரி, ஏய் என்ன சொன்ன செய் அப்படின்லாம் கிடையாது. நான் சொல்கிறேன் நீ செய், சிம்பிள். டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஏய் சொன்ன செய் அது கிடையாது. நான் சொல்கிறேன் நீ செய், நான் சொன்ன நீ செஞ்சு, திருப்பி கேள்வி கேட்காத, ஏன்னா நான் கரெக்டாக சொல்லுவேன், ஏன்னா நான் தனுசு அப்படின்ற மாதிரி ஒரு கமாண்டிங்கான பேச்சு இருக்கும். ப்ரெசைஸ் டு த பாயிண்ட் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் வந்து ரொம்ப நச்சுன்னு நங்கூற மாதிரி பர்ஃபெக்டாக பேசக்கூடியவங்க யார் அப்படின்னா தனுசு. ஓகேங்களா? சரி, இவங்களோட ஒரு கேரியர்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா இவங்க வந்து தனுசு அப்படின்னாலே ஆசான். நிறைய பேர் வந்து பாருங்கள் டீச்சர்ஸாக இருக்காங்க, ஆடிட்டர்ஸாக இருக்காங்க, கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருக்காங்க, பேங்கிங் போஸ்ட்டில் இருக்காங்க, மத போதகர்கள் இருக்காங்க, இப்படி நிறைய விஷயம் இருக்காங்க. நிறைய எல்லா ஒரு துறையிலையும் இருக்காங்க. யார்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா பணிஞ்சு வணங்கி நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கேட்டுக்கிறோம், தலை தாழ்ந்து அதெல்லாம் கிடையாது. நோ இது எதுவுமே அவங்ககிட்ட கிடையாது. ஒரு மிடுக்கான ஒரு தன்மை, ஒரு மிடுக்கான ஒரு தோற்றம். ஐ எம் நோ பெட்டர் தென் யூ, ஐ எம் பெட்டர் தென் யூ, உன்னை விட எனக்கு நிறைய தெரியும். உண்மையும் அதுதான். தனுசுக்கு வந்து பாருங்கள் ஒரு ஒயிட் நாலேஜ் அப்படின்றது உண்டு, ஒரு இன்டெப்த் உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். மைல்டாக வந்து பாருங்கள் ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது தலை தூக்கும். ஐ எம் பெட்டர் தென் யூ, ஐ எம் பெட்டர் தென் ஆல், ஐ எம் பெட்டர் தென் எவ்ரிபடி அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் தான். ஏன்னா குருனோட ஆதிக்கம் அப்படின்றது, அதுக்கு தான் நான் முன்னமே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ராஜனாவே இருந்தாலும் சக்கரவர்த்தியாகவே இருந்தாலும் இவங்க தலை குனிய மாட்டாங்க, அவங்க தான் வந்து இவங்களை வணங்குவாங்க. அப்போ அந்த ஒரு மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா தனுசுக்கு இயற்கையாகவே உண்டு. தே பார்ன் வித் த டெண்டன்சி அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் இப்போ இவங்களுக்கு வந்து பாருங்க, நீங்கள் ஃபேமிலி சொல்லிட்டீங்க, இது சொல்லிட்டீங்க, இப்போ வந்து கேரியர் வந்து இவங்க இந்த மாதிரி நிறைய ஃபீல்டில் இருப்பாங்கன்னு சொன்னீங்க. கேரியரில் எப்படி இருப்பாங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரமாக ஜொலிப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட இன்டெப்த் நாலேஜ், ஒரு ஒயிட் நாலேஜ். எதுவாக இருந்தாலும் நல்ல தெளிவாக, ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஆஃபீஸில் ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்பீச் பேசணும் அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பீச்சை எந்த ஆங்கிளில் வந்து பேச முடியும், எத்தனை ரெஃபரன்ஸ் எடுக்க முடியும், ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு மெய்ஞான பூர்வமாகவும் விஞ்ஞான பூர்வமாகவும் எல்லா ஆங்கிள்லையும் பிரதிபலிக்கிற மாதிரி அந்த ஸ்பீச் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தெளிவாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க இன்டெலிஜென்ட், தே ஆர் சுப்பீரியர் தென் அதர்ஸ், தே வெரி மச் சுப்பீரியர் தென் அதர்ஸ் அப்படின்றது ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுதான் தனுசு. எப்பயுமே வந்து பாருங்கள், நான் எல்லாரை விட உயர்ந்தவ, எல்லாரை விட அறிவு, தெளிவு, ஞானம், புத்திசாலித்தனம் இதெல்லாம் எனக்கு இயற்கையாகவே இருக்குது அப்படின்றத ஈச் அண்ட் எவ்ரி ஆங்கிள் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்காக மெனக்கெடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் இவங்களுக்கு மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இவங்களுக்கு வந்து பெருசாக வந்து பணிவு கனிவு அப்படின்றது கிடையாது. இது நாட் ஃப்ளெக்சிபிள் டு அதர்ஸ். மற்றவங்களுக்கு பெருசாக வந்து வளைஞ்சு கொடுக்கறது, நீங்கள் சொன்னால் நான் செஞ்சிட்றேங்க அப்படி இந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு பொய்யான ஒரு நடிப்பு நடிக்கிறது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு பெரிய ஆள் வந்து டப்பால்னு காலில் விழுந்துருவாங்க இல்லைங்களா? ஏன்னா எவ்வளோ ஒரு காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் காலில் விழுந்தா எல்லாரையும் மறைஞ்சிடுவாங்க. நம்ம பார்ப்போம் இந்த பொலிட்டீஷியன்ஸ் காலில் எல்லாரும் விழுவாங்க. வயசை பற்றியெல்லாம் கணக்கு இல்லை. அம்மா தாயே அப்படின்னு விழுவாங்க, அப்பா தெய்வமே அப்படின்னு விழுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு சான்ஸே கிடையாது. உன்னால எனக்கு கோடி ரூபாய் வருதுன்னா கூட நான் உன் காலில் விழ மாட்டேன். ஓய்யூ நீ என் தகுதி என்ன உன் தகுதி என்ன அப்படின்றது மைண்டில் ஒரு கால்குலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊம கும்பிடு, இந்த நடிப்பு, இதெல்லாம் தனுசுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள், நான் முதலே சொன்னேன், ரிஷபம் மிதுனம் பெருசாக உங்களுக்கு ஒத்து வராது கல்யாணத்தில், ஃபேமிலி அதெல்லாம் நம்ம பேசிட்டோம். ஓகேங்களா? எந்த ஆஸ்பெக்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனமும் ரிஷபமும் உங்களுக்கு ஒத்து வராது. எந்த ஆஸ்பெக்ட்லையுமே அது வந்து அஃபிஷியலியாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பெருசாக ஒத்து வர்றதில்லை. சரி, இவங்களுக்கு என்ன ஃபேவரபிளான டைரக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட், இதெல்லாம் உங்களுக்கு வந்து லக்கி டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கலர்ஸ் அப்படின்னாலே எல்லோ, கோல்டன் எல்லோ, லைட் ஆரஞ்சு, லைட் ரெட், இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளான ஒரு கலர்ஸ். இப்போ நான் வந்து இந்த கோல்டன் எல்லோலாம் ட்ரெஸ் போட முடியுமாங்க? நான் ஜென்ஸ் ஆச்சு அப்படின்னா வி கேன் கீப் கர்ச்சிப்ஸ். நம்ம கர்ச்சிப்ஸ் அந்த கலரில் வைக்கும்போது அது நம்மளோட லக்கை என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ தனுசு ஆன் தி ஹோல் என்ன சொல்லலாம் அப்படின்னா, தே ஆர் வெரி குட் டீச்சர்ஸ், வெரி குட் ப்ரீச்சர்ஸ், நல்ல ஆசான், நல்ல மனிதர்கள். சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடிய ஒரு ராசியில் எது அப்படின்னா தனுசு. நம்ம அவங்கள நம்பலாம். எதுனாலும் நாங்கள் வந்து இப்போ எனக்கு ஒரு காம்ப்ளிகேஷனில் இருக்கேன், நான் போய் ஒரு தனுசு ராசி அன்பர்கிட்டே எனக்கு ஒரு பிரச்சனைங்க, எனக்கு என்ன பண்ணலாம், எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்க வந்து பாருங்கள், உண்மையாகவே நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸாக இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இவன் கெட்டு போயிடணும் அப்படின்னு தேவையில்லாத ஒரு அட்வைஸ் கொடுக்குறது அப்படிலாம் கிடையாது. யாராக இருந்தாலும் ஹெல்ப்பு அப்படின்னு கேட்டால் சாலிடாக அவங்களால என்ன ஹெல்ப் முடியுமோ பக்காவாக செய்வாங்க. இதெல்லாம் வந்து பாருங்களானே ஒரு ஹைலைட்டிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஆசான் அப்படின்னு தான் சொல்லணும் தனுசுவை. வாழ்த்துக்கள்.